தென்னிலங்கைக்கு அண்மையில் கடற்பரப்பில் பரபரப்பு. ஈரானின் போர்க்கப்பலை அமெரிக்கா தனது நீர்மூழ்கி ஏவுகணையை கொண்டு தாக்கி மூழ்கடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஏன் உலகளவில் இவ்வளவு முக்கியத்துவத்தை பெறுகிறது? இதோ அதன் பின்னணி. ஏவரி என்றால் என்ன? இதனை தமிழில் ஏவரி, கடற்கணை அல்லது நீர்மூழ்கி குண்டு என்று அழைக்கிறோம். செயல்பாடு: இது நீருக்கு அடியில் தானாகவே இயங்கும் ஒரு வெடிபொருளாகும். துல்லியம்: நவீன ஏவரிகள் இலக்கை துல்லியமாக தேடிச் சென்று தாக்கும் தொழில்நுட்பம் கொண்டவை. கப்பலின் அடிப்பகுதியை நேரடியாக தாக்கி அதை பிளந்து கடலுள் மூழ்கடிக்க வல்லது. வரலாற்று முக்கியத்துவம்: இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா இந்த அதிநவீன ஆயுதத்தை ஒரு நேரடி தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருப்பது இதுவே முதன்முறை என கருதப்படுகிறது. இது உலக இராணுவ வரலாற்றில் ஒரு முக்கிய பதிவாக மாறியுள்ளது. நீர்மூழ்கி கப்பல்கள் விமானங்கள் அல்லது போர்க்கப்பலில் இருந்து ஏவப்படலாம். அதிநவீன வழிகாட்டுதல் அமைப்பு கொண்டது. நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் முறையில் இது ஒரு பிரமாண்ட ஆயுதம். ஈரானின் 9 போர்க்கப்பல்களை அமெரிக்க படைகள் அழித்து மூழ்கடித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் மார்ச் 2, 2026 அன்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். இதில் ஈரானின் மிக முக்கியமான மற்றும் பெரிய போர்க்கப்பல்களும் அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடற்படை தளங்கள் மீது தாக்குதல்: ஈரானின் முக்கிய கடற்படை தளமான கொனாரக் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஒருங்கிணைந்து தாக்குதல் நடத்தியதில் 3 கப்பல்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடற்படையால் மீட்பு: சர்வதேச கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஈரான் கடற்படைக்கு சொந்தமான கப்பலில் இருந்த 30 பேரை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர். இந்த கப்பல் காலியை அண்மித்த சர்வதேச கடற்பரப்பு எல்லையில் விபத்துக்குள்ளானதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்திருந்தார். அல்வந்த் கிளாஸ் போர்க்கப்பல்: கொனாரக் துறைமுகத்தில் ஈரானின் அல்வந்த் கிளாஸ் வகை போர்க்கப்பல் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் நிலவும் இந்த பதற்றமான சூழலில் ஈரானின் எஞ்சிய கப்பல்களை அமெரிக்கா தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய கடற்படை, இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் நேவி மற்றும் ஈரானிய புரட்சிகர காவல் படை கடற்படை ஆகிய இரண்டும் ஈரானின் கடல் எல்லைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் வளைகுடா பகுதிகளில் பல்வேறு வகையான போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஏவுகணை படகுகளை இயக்குகின்றன. ஈரானிடம் 2 விதமான கடற்படை அமைப்புகள் உள்ளன. இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் நேவி: இது நாட்டின் அதிகாரப்பூர்வமாக நீல நீர் கடற்படை. இது ஆழ்கடல் மற்றும் சர்வதேச கடல் எல்லைகளில் செயற்படுகிறது. IRGC நேவி: இது புரட்சிகர காவல் படையின் ஒரு பிரிவு. இது பாரசீக வளைகுடாவில் சிறிய வேகமான படகுகள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா முறையை பின்பற்றுகிறது. முக்கிய கப்பல் வகைகள்: ஜமாரான்: இவை ஈரானிலே தயாரிக்கப்பட்ட நவீன போர்க்கப்பல்கள். இதில் ஏவுகணைகள் மற்றும் ஹெலிகாப்டர் தளம் உள்ளன. நீர்மூழ்கி கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சிறிய கதிர் வகை நீர்மூழ்கிகளும் உள்ளன. இவை வளைகுடா பகுதிகளில் பதுங்கியிருந்து தாக்கக்கூடியவை. வேகப்படகுகள்: நூற்றுக்கணக்கான சிறிய வேகப்படகுகள் ஏவுகணைகளுடன் எப்போதும் தயார் நிலையில் இருக்கும். 2026 மார்ச் நிலவரப்படி ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே கடற்பரப்பில் போர் போன்ற மிக கடுமையான பதற்றம் நிலவுகிறது. மார்ச் 28, 2026 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தொடங்கிய இராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு நிலைமை மோசமடைந்தது. ஈரான் போர்க்கப்பல் மூழ்கடிப்பு: மார்ச் 4, 2026 அன்று இலங்கை கடற்கரைக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் ஈரானின் IRIS டெனா என்ற போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டார்பிடோ மூலம் தாக்கி மூழ்கடித்தது. இதில் சுமார் 80க்கும் மேற்பட்ட மாலுமிகள் கொல்லப்பட்டதாக தெரிகிறது. ஹார்முஸ் நீரிணை மூடல்: அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக உலகின் மிக முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்தது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
கடற்படைக்கு ஏற்பட்ட சேதம். இந்த மோதலில் ஈரானின் 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அமெரிக்காவால் தாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது. ஈரானின் கடற்படை திறனை முற்றிலுமாக அழிப்பதே அமெரிக்காவின் நோக்கமாக உள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு நடவடிக்கை. வளைகுடா பகுதியில் செல்லும் எண்ணெய் டேங்கர்கள் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்கும் என்றும் அவற்றிற்கு காப்பீடு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பதற்றத்தின் நீட்சி. இந்த ராணுவ நடவடிக்கை இன்னும் 4 வாரங்களுக்கு நீடிக்கலாம் என அமெரிக்கா கணித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் இராணுவ தளங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இந்த மோதலால் இலங்கையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு போன்ற பொருளாதார பாதிப்புகளும் ஏற்பட தொடங்கின. உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த எரிபொருள் விலை ஏற்றம் இலங்கையில் சாமானிய மக்களின் அன்றாட வாழ்க்கையில் சங்கிலி தொடர் விளைவுகளை ஏற்படுத்தும். இதன் முக்கிய பாதிப்புகள்: போக்குவரத்து கட்டணங்கள் உயர்வு. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்தால் பஸ் கட்டணங்கள், 3 வீலர் போன்ற கட்டணங்கள் மற்றும் சரக்குந்து வாடகை உடனடியாக அதிகரிக்கக்கூடும். இது பொதுமக்களின் தினசரி பயண செலவை உயர்த்தும். உணவுப் பொருட்களின் விலையேற்றம். காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை சந்தைக்கு கொண்டு வரும் போக்குவரத்து செலவு அதிகரிப்பதால் சந்தையில் உணவுப் பொருட்களின் விலை 15% முதல் 20% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மின்சார கட்டணம். இலங்கையின் மின் உற்பத்தியில் ஒரு பகுதி அனல் மின் நிலையங்கள் மூலம் கிடைப்பதால் எரிபொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் மின்சார கட்டண உயர்விற்கு அல்லது மின்வெட்டிற்கு வழிவகுக்கலாம். உள்நாட்டு உற்பத்தி பாதிப்பு. டீசலை நம்பி இயங்கும் தொழிற்சாலைகள் மற்றும் மீன்பிடி படகுகளின் செயற்பாடு முடங்குவதால் உள்நாட்டு உற்பத்தி குறைந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். அரசின் நடவடிக்கை. தற்போதைய நிலவரப்படி இலங்கை அரசு மார்ச் மாதம் வரை எரிபொருள் விலையை மாற்றாமல் இருக்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளது. எனினும் உலக சந்தை நிலைமையை பொறுத்தே இறுதி முடிவு எடுக்கப்படும். இலங்கையில் மார்ச் 5, 2026 நிலவரப்படி போதியளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக அரசு மற்றும் எரிபொருள் நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளன. தற்போதைய கையிருப்பு விவரம். கையிருப்பு கால அளவு. இலங்கையிடம் தற்போது 33 நாட்களுக்கு தேவையான டீசல் மற்றும் 28 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளது. எதிர்கால வரத்து. சுமார் 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஏற்றிய கப்பல் மார்ச் 7 அல்லது மார்ச் 8 திகதிகளில் வரவுள்ளது. இது பெட்ரோல் கையிருப்பை 40 நாட்களாக உயர்த்தும். கச்சா எண்ணெய். ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து 90,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் ஏற்றிய கப்பல் மார்ச் 11 அன்று இலங்கையை வந்தடைய உள்ளது. லங்கா ஐஓசி உறுதி. லங்கா ஐஓசி நிறுவனம் தன்னிடம் 34 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் மற்றும் 26 நாட்களுக்கு தேவையான டீசல் உள்ளதாக தெரிவித்துள்ளது. முக்கிய கட்டுப்பாடுகள். எரிபொருள் நிலையங்களில் கேன்கள், பீப்பா மற்றும் போத்தல்களில் எரிபொருள் வழங்குவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டம் காரணமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்ட பீதி காரணமாகவே அண்மையில் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. தற்போது விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமிக்க வேண்டாம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கோரிக்கை விடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.